சாந்தி. இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில். அக்டோபர் 27. அனைவரும் எவ்வாறு இருந்தீர்கள்? எதனால் தன்னை மறந்தீர்கள்? நிராகாரமாக இருந்தோம், தேக அபிமானத்தில் மறந்தோம். நாசுக்கான குணம் எதில் இருக்கக்கூடாது? இவர்களுடன் நான் சேர்ந்து இருக்க மாட்டேன், இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் என்று கூறுவதில். எப்போது தன்னுடைய குறைகள் தன்னிடமே இருந்துவிடும். பிறரிடம் ஒத்துப் போகாத போதும் மற்றவர்களின் குறையை பார்த்து கொண்டே இருப்பதாலும். மிக பெரிய அரசாங்கமான ஈஸ்வரனின் கட்டளை என்ன? மியூசியம் திறந்தால் 10 மைல் தூரமாக இருந்தாலும் போய் சேவை செய்ய வேண்டும். செலவை பற்றி சிறிதும் சிந்திக்க கூடாது. விகாரத்தின் மீது வெற்றி அடையவில்லை எனில் அவர்கள் எவ்வாறு ஆகிவிடுவார்கள்? ஒரேடியாக தூள் தூளாகி விடுவார்கள். இராணுவத்திற்கும் ஆன்மீக இராணுவத்திற்கும் உள்ள ஒற்றுமை என்ன? இருவரும் அழைத்தவுடன் ஆஜராக வேண்டும். பாரஸ் புத்தி உடையவர்கள் கள்ளுக்கு பூஜை செய்ய மாட்டார்கள். சரியா தவறா? சரி. இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது? ஞான சக்தியின் ஆதாரத்தில் மலை போன்றதும் கடுகு போல அனுபவமாகும். பிறகு கடுகு என்பது ஒன்றும் இல்லை என்பதாகும். நன்றி. ஓம் சாந்தி.